அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர். என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நம் எல்லோருக்கும் இவ்வுலகில் வாழ்வதற்கான பலவிதமான நன்மையான காரியங்களை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே வருகிறார். பலவிதமான காட்சிகள் வழியாக வெளிப்படுகிற இந்த வார்த்தைகள் நம்முடைய அன்றாட வாழ்வை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த லூர்து நகரில் காட்சி கொடுத்த தாய் மரியாள் நம்ம எல்லோரும் ஜெபித்து வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு தருகிறார். ஜெப வாழ்வில், ஜெப உணர்வில் நாம் பயணிக்க இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜோசப், நிக்கோ, அமலா, ஜெனிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று பிறந்தநாள் காணுகிற அமலா, ஜெனிஃபர் உடல் உள்ள நலன்கள் பெற்று வாழவும், மகன் ஜோனித் கல்வி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் வேண்டுவோம். அலெக்சிஸ், பனிமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இறையாசிர் வேண்டியும் ஜெபிப்போம். குரூஸ் மிக்கேல் மரித்த 16வது ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் வேண்டுவோம். அற்புதமாள், சிங்கராயர், சவரியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்போம். மைக்கேல், பாபு, தீபா குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் இறையாசிர் வேண்டியும் ஜெபிப்போம். உத்தரிக்க ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள், யாரும் நினையாத மற்றும் கைவிடப்பட்ட ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிபார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள
தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய
மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறை வாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் உலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பரம் கடவுளை நினைக்கின்றது.
ஆசி பெற்றவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்தபின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பையும் அருளையும் அளவற்ற இரக்கத்தையும் பெரும்பொருட்டு இந்த பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவரும் இணைந்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடும் விதமாக கரங்களை தட்டி வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். இன்று புண்ணிய பூமிக்கு போய் வரக்கூடிய ஏராளமான பக்தர்கள் போக விரும்புகிற இடங்களில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லூர்து நகர் என்பதனை நாம் அறிவோம். எனக்கும் ஒரு ஆசையும் ஒரு கனவும் இருக்கிறது. ஒரு முறையேனும் லூர்து நகருக்கு போய்விட்டு வந்துவிட வேண்டும் என்பது தான். ஏனென்றால் அங்கு நடைபெறுகிற புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பற்றி கேள்விப்படுகிற போது
அந்த புண்ணிய பூமியில் ஒரு முறையேனும் நாம் சென்று சந்தித்து விட்டு வர வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மறைமாவட்டத்திலிருந்து நிறைய குருக்களை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு 2 பேரை ஃப்ரீயாக புண்ணிய பூமிக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததனால் இயேசு பிறந்த பூமி, அவர் புதுமை செய்தது, அற்புதங்கள் செய்த காட்சிகள், இன்றைக்கி கானா ஊருக்கு வாசிக்கிட்டோம் இல்லையா, அந்த கானா ஊர் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த கானா ஊரின் ரசம் இன்றைக்கும் அந்த இடத்துல விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. அதையெல்லாம் பார்க்கிற ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்ததனால் நான் கனவு காணுகிற விரும்புகிற ஒரு இடம் இந்த லூர்து நகராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கலாம், லூர்து நகருக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி. ஒருவேளை அப்படி ஆசைப்பட்ட இடம் எல்லோரும் சேர்த்து போயிட்டு வரலாம். ஆனால் லட்சத்தை தாண்டிடும், அதுதான் பிரச்சனை. நம்ம ஊர்லேருந்து ஃப்ரீ பஸ் விட்டாங்கன்னா போயிட்டு வர்றது சிக்கல் இருக்காது. ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு வர்றது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு பயணமாக அது அமையும் என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையினுடைய இந்த கெபி என்பது எல்லா பங்கு கோயிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடியதாக மாறிவிட்டது. ஒரு சின்ன கோயில் இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த கெபி, அன்னையினுடைய கெபி இருப்பதை நாம் பார்க்குறோம். சில இடங்களில் இப்போல்லாம் கொஞ்சம் கோபுரமாக கட்டியிருந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மாதா, ஒரு சூசையப்பர், அப்புறம் அந்தோணியார், அப்படி யாரையாவது புனிதர்கள், அவங்களுடைய புனிதர்களுடைய கோவிலை கெபியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், அந்த கோயிலுக்கு முன்னாடி லூர்து அன்னையினுடைய கெபி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தைகளில் நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள் என்கிற ஒரு இறை வசனம் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. நான் நிறைய நேரங்களில் மாதா கெபிக்கு முன்பாக நிறைய பேர் நின்று ஜெபிச்சுட்டு போகிறத பார்க்குறேன். இங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் லூர்து மாதாவுக்கு கெபி இருக்கிறதோ அங்கெல்லாம் நிறைய கண்ணீர் போய் சேர்கிறது. நிறைய பேருடைய கண்ணீர், நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் உலகிலே இருக்கிறது என்று சொன்னால் அது மாதாவினுடைய பாதமாகத்தான் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். அப்படி நம்முடைய அன்னையினுடைய கெபிக்கு முன்பாகவும் ஏராளமான பேர் காலையும் மாலையும் இரவுமாக பலர் நின்று ஜெபித்துவிட்டு அன்னையினுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு செல்லுகிற அந்த காட்சி என்பது ஒரு வகையான ஆறுதலை, தேறுதலை தேடுகிற ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இங்கே இருக்கிற உங்களெல்லாம் பார்த்து மாதா உங்களுக்கு செஞ்சது என்ன, ஒரு நிமிஷம் வந்து சொல்லிட்டு போங்களேன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க. அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அதிசயங்கள், நிறைய புதுமைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெற்று கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் நான் எப்போதுமே சொல்வது உண்டு, கடவுள் தன்னுடைய நற்செய்தியை இன்றைக்கும் அதிகமாக யார் வழியாக அறிவிக்கிறார் என்று சொன்னால் மரியாள் வழியாகத்தான். நீங்கள் இங்கே செய்தி கேட்கிறீர்கள், இங்கே இறைவார்த்தையை கேட்கிறீர்கள், கொஞ்சம் ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய கண்களை விட்டு நீங்காத ஒரு உருவம் எதுவென்றால் அது மரியாளின் உருவம்தான். அந்த உருவம் நம்முடைய கண்களை நிறைத்து, உள்ளங்களை நிறைத்து, நம்முடைய ஆன்மா எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிற்கிறது என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையினுடைய காட்சி என்பது லூர்து நகரில், அந்த காட்சி என்பது வியக்கத்தக்க விதத்தில் இருந்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகர் என்பது இன்றைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் அன்றைக்கு அந்த இடம் யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரணமான ஒரு மலைப்பாங்கான ஒரு இடமாக இருந்திருக்கிறது. இந்த லூர்து நகரில் மசபியேல் என்கிற ஒரு சிறிய குகையில் மரியாளின் காட்சி பெர்னத்தத் என்கிற அந்த சிறுமிக்கு நடக்கிறது. 14 வயது நிரம்பிய அந்த சிறுமி பெர்னத்தத் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து அப்படியாக காட்டு வழியாக போய் கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி கொண்டு வருவதற்காக செல்கிற அந்த இடத்தில் அன்னை மரியாளினுடைய காட்சியானது வெளிப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, 1858 ஆண்டு பிப்ரவரி 11 தொடங்கிய இந்த காட்சி ஜூலை 16 வரையிலும் கிட்டத்தட்ட 18 முறை இந்த காட்சியானது நடைபெற்றிருக்கிறது. 18 முறை நடைபெற்ற இந்த காட்சியிலே வெவ்வேறு அனுபவங்களை இந்த பெர்னத்தத் பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய அனுபவத்தினுடைய இறுதியில் பெர்னத்தத் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் நன்றபடியாக நடந்துவிட்டது. மரியாள் அல்லது இறைவன் நற்செய்தியை அறிவிப்பதற்கு, மரியாளை உலகிற்கு காட்டுவதற்கு என்னை பயன்படுத்தி கொண்டார். ஒரு வீட்டை சுத்தம் செய்வதற்கு ஒரு விளக்குமாறு எப்படி பயன்படுகிறதோ அந்த விளக்குமாறை பயன்படுத்தி விட்டு என்ன செய்வோம்? பத்திரமா கட்டில் கொண்டு வைக்கிறது இல்லை. அதை எடுத்து ஒரு கதவுக்கு பின்னாடி எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்போம், யார் கண்ணிலையும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி. அதுபோல் பெர்னத்தத் என்ன சொல்கிறார்னு சொன்னால், கடவுள் என்னை ஒரு விளக்குமாறு போல பயன்படுத்தி கொண்டார் என்று அவர் குறிப்பிடுகிறார். எவ்வளவு தாழ்ச்சியான வார்த்தைகள் என்பதனை பெர்னத்தத்தினுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என் அன்பார்ந்தவர்களே, பெர்னத்தத்தினுடைய காட்சியை மற்றவர்களுக்கு விளக்குகிற போது பலர் அதை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளூர் போலீஸ்காரங்களாம் வந்து தேவையில்லாத கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் செய்யாதம்மான்னு சத்தம் போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தை கூட அதை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காட்சி மீண்டும் மீண்டும் நடக்க, மற்றவர்களை கூட்டிக் கொண்டு போக, மற்றவர்களும் வந்து நிற்கிற போது இந்த தாயினுடைய பெயர் தான் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ தான் பெர்னத்தத், அம்மா உங்கள் பேர் என்னம்மா, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது தான் நாமே அமல உற்பவம் என்கிற அந்த பெயரை வெளிப்படுத்துகிறார். இந்த காட்சி இந்த சிறுமிக்கு தெரியாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நினச்சி பார்க்கலாம், அமல உற்பவம் என்பதை ஒரு கோட்பாடாக திருச்சபை அறிவிக்கிறது. 1854 ஆண்டு திருச்சபை அந்த கோட்பாட்டை அறிவிக்கிறது. அந்த சிறுமிக்கு கோட்பாடும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் மரியாள் இந்த பெயரை சொன்ன பிறகு திருச்சபையே அதிர்ந்து போகிறது. திருச்சபையே அப்படியே வியந்து நிற்கிறது. ஏனென்றால் ஒரு சிறுமி வழியாக மரியாள் வெளிப்படுத்திய அந்த பெயரானது தாங்கள் அன்னை மரியாளை மாசற்ற தாய் என்று அறிவித்த அந்த கோட்பாட்டுக்கு இணையாக இருக்கிறது என்பதை சொல்லுகிற போதே இந்த காட்சியினுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. அதனால தான் மரியாள் எப்படி காட்சி கொடுத்தார், என்ன மாதிரியான தோற்றத்தில் இருந்தார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளை நிற உடை அணிந்திருந்தார், நீல நிற கச்சை கட்டியிருந்தார், காலடியில் மஞ்சள் நிறத்திலான ரோஜா பூக்கள் இருந்தது, அவருடைய கைகளிலே ஜெபமாலை இருந்தது என்று அன்னை மரியாளினுடைய அந்த காட்சியை குறித்து பெர்னத்தத் விவரித்து சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக அன்னை மரியாளுடைய இந்த காட்சி பல நிலைகளில் எல்லாருடைய உள்ளத்திலும் மிக ஆழமான ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதாக மாறுகிறது. சரி, இப்படியெல்லாம் தோற்றத்தோடு பெயரை வெளிப்படுத்திய இந்த மரியாள் என்னதான் செய்தி சொன்னாள் என்று கேட்டால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு 4 காரியங்களை அன்னை மரியாள் வெளிப்படுத்தியதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஜெபியுங்கள், மனமாற்றம் அடையுங்கள். இரண்டாவது, பாவிகள் மனம் மாறுவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். மூன்றாவது, இந்த இடத்தில் நீங்கள் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள். நான்காவது, அன்னை மரியாள் கொடுத்த அந்த அற்புத நீரூற்று, இந்த இடத்தில் தோண்டு அந்த இடத்துல நீரூற்று பொங்கி வரும் என்கிற அந்த காட்சி. இந்த 4 விஷயங்களும் அன்னை மரியாளுடைய காட்சியில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எவ்வளவு புதுமைகள் நடந்திருக்கிறது அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான புதுமைகளை அங்கு பார்க்கிறோம். ஏராளமான பேர் அங்கே போய் வருகிறார்கள். அந்த நீரூற்றினுடைய தன்மையே எப்படிப்பட்டது என்று சொன்னால் புதுமைகள் வெளிப்படுத்துகிற அந்த நீரூற்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் நிறைய புதுமைகளை நாம் கேள்விப்படுகிறோம். அங்கே நீரூற்றின் இந்த மாதா கெபிக்கு முன்பாக திருப்பலி முடிந்த பிறகு அல்லது திருப்பலி இல்லாமல் நற்கருணை ஆசீர் வைக்கப்படுகிற போது முடமானவர்கள், நோயாளிகள், நடக்க இயலாத பலவிதமான காரியங்கள் மிகப்பெரிய ஆச்சரியமாக மாற்றம் பெற்றிருப்பதாக சாட்சியங்களாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த காட்சி கொடுத்த கொஞ்ச நாளைக்குள்ளாகவே கிட்டத்தட்ட 70 சாட்சியங்கள் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத, மருத்துவர்கள் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய சாட்சியங்களாக இருந்திருக்கிறது என்பதனை திருச்சபை அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி அன்னை மரியாளுடைய அந்த காட்சி நிறைய புதுமைகளை, நிறைய அற்புதங்களை நம்ம எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற போது இந்த விழா நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கான செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். முதலாவது, அன்னை மரியாள் பாடிய பாடலை நாம் நினைவு கூறுகிறோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்ளுகிறது என்று மரியாள் சொல்கிறார். இது வசனத்தினுடைய அடுத்த பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், அன்னை மரியாள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் கண்ணோக்கினார். அதுதான் மரியாளுடைய வெளிப்பாடு. தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆகவே யாரெல்லாம் தாழ்ந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் மரியாள் தோன்றுகிறார். மரியாளுடைய பிரசன்னமே, இருப்பே, அவருடைய அந்த உடனிருப்பே நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் தாழ்நிலையில் இருந்தால் மரியாளை ஏறெடுத்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என் அன்பார்ந்தவர்களே, அதனால தான் முதல் வாசகத்தில் நாம் ஆசி கேட்டோம், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தாயையே கொடுத்தார். இதோ உங்கள் தாய் என்று, இதோ உன் தாய் என்று யோவானுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யோவானுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்குமான தாய். ஆகவேதான் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கை இன்னும் எந்திரிக்க மாட்டேங்குது, இன்னமும் என் வாழ்க்கை ஏன் இப்படி பின்தங்கி கிடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எப்போதான் மாற்றம் வரும், நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் நடக்கலை, பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்து கொடுக்கிறேன் ஆனால் நடக்கலை, என்னன்னு தெரியல, எங்கே தடை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், மரியாளுக்கு முன்பாக நின்று கொள்ளுங்கள். மரியாள் பார்த்து கொள்ளுகிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், கானாவூர் திருமணம், இந்த திருமணத்தினுடைய அந்த வீட்டில் நாம் பார்க்கிறோம் ரசம் தீர்ந்து போகிறது. ஆனால் அந்த பணியாளன் என்ன சொல்கிறான், இவ்வளவு நாளும் இந்த ரசத்தை எங்கே தான் வைத்திருந்தீர்கள் என்று கேட்கிறார். இவ்வளவு நாளும் இந்த வாழ்க்கை எங்கே தான் இருந்தது, தொலைந்து போன வாழ்க்கை எங்குதான் இருந்தது, இவ்வளவு நாளும் நடக்க இயலாத காரியம் எப்படி நடந்தது, இப்படி நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொன்னதை நான் செய்ய ஆரம்பித்தேன், மரியாள் சொன்னதை செய்ய ஆரம்பித்தேன், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், தாழ்மையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். மரியாளுக்கு முன்பாக நில்லுங்கள். அந்த இடத்தில் மரியாளின் அற்புதம் உங்களுக்கு நடக்கும். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னார் இல்லையா, நான் தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் கண்ணோக்கினார் என்று சொன்னால், மரியாளின் பாதத்தில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளையும் வெட்கமடைவதில்லை, எந்த பிள்ளையும் வீணாக போவதில்லை, எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்து நீங்கள் பாருங்க, மரியாள் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உங்களை வித்திடுவது எது என்று கேட்டால்,
நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அறிவோ ஞானமோ செல்வமோ அது மட்டுமே அல்ல. அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. உங்களுடைய உள்ளார்ந்த அமைதி என்பது எல்லாவற்றையும் மாற்றுகிற வலிமை அதற்கு உண்டு. உள்ளார்ந்த அமைதி எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதற்கான தேடுதல் எங்கே இருக்கிறது? அது இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. அது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் தான் இருக்கிறது. யாரா வேண்டுமானாக இருங்கள், நீங்கள் உள்ளார்ந்த அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் தான் இருக்க முடியும். ஆகவே தான் செபியுங்கள், செபியுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரை நோக்கி நாம் ஏறெடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் பல காரியங்களில் மூழ்கி கிடக்கிறோம். பல காரியங்கள் நம்மை மறக்க செய்து விடுகிறது, பல காரியங்கள் நம்மை மூழ்கடிக்க செய்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரில் மூழ்கிற பிள்ளைகள், ஆண்டவரில் ஒன்றிக்கிற பிள்ளைகள் என்ன காரியம் செய்தாலும் அது வெற்றியாக மாறும். ஜெபமே ஜெயம் என்று சொன்னால், ஜெபம்தான் வெற்றி என்று சொன்னால், அந்த ஜெப வாழ்க்கை மரியாள் பெர்னதத்துக்கு சொல்லிய முதல் அழைப்பாக பார்க்கிறோம். ஜெபியுங்கள். ஜெபம், ஜெபத்தோடு கூடிய மனமாற்றத்தை அவர் சொல்கிறார். இப்போ பாருங்க, மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் சொன்னால், மனமாற்றம் தான் குணமடைவதற்கான வழி. நாம் ஜெபிக்கிறது மட்டுமே கிடையாது. மனமாற்றம் அடைதல் என்பது குணமடைவதற்கான வழி. உடல் குணமடைவதை விடவும் உள்ளம் குணமடைதல் என்பது மிக முக்கியமானது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் உள்ளம் குணமடைதல் என்பதை மரியாள் மனமாற்றம் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த மனமாற்றத்திற்கான ஒரு தேடுதல். நீ பாருங்க, மசபேல் அந்த குகையில் அவர் தோண்ட சொல்கிற போது எல்லாமே சகதியும் சேருமா இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு? கொஞ்ச நேரம் தோண்டும் போது சகதியும் சேருமா இருக்கு. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் தெளிந்த நீர். அவ்வளவு நேரமும் அப்படி சகதியும் சேருமாக இருக்கிறது. சகதியும் சேரும் என்று சொல்வது என்ன? கானாவூர் திருமணத்தில் காலியான கற்சாடிகள், வேற ஒன்றுமே இல்லை, எல்லாம் காலியாக இருந்தது. அப்புறம் நீர், நீருக்கு பிறகு வரக்கூடிய சுவையான ரசம். என் அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் மசபியல் குகை வேற எங்கே இருக்கிறது? உங்கள் இதயம்தான் மசபியல் குகை. உங்களுடைய இதயம்தான், நம்முடைய இதயம்தான் மசபியல் குகை என்று சொன்னால், இந்த குகையை, இந்த இதயத்தை சுத்தப்படுத்த என்ன நடக்கும்? நல்ல நீரூற்று வரும், அங்கு வாழ்வு வரும், அங்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு சொல்வதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய இந்த காட்சியில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்வினுடைய துன்பமான நேரங்களில், நோயிற்றிருக்கக்கூடிய வேளையில் நாம் நம்முடைய வாழ்வில் இந்த ஆறுதலை நிறைய பெறுகிறோம். இன்றைக்கு உலக நோயாளர் தினம் என்று சொல்வார்கள். இந்த நோயாளர் தினம் அன்னை மரியாள் நோய்களை நீக்குகிற தாய். 1992 திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் இந்த நோயாளர் தினத்தில் அன்னை மரியாளை நோக்கி மன்றாடுவதற்கான ஒரு அழைப்பினை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தார். அதுபோல நாம் இந்த நாளில் நோயிற்றிருக்கக்கூடியவர்கள், உடல் வாதையினால், உள்ள நோயினால், குடும்பத்தில் யாருக்காவது ஒரு தீராத நோயினால் மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு அது நடக்காத ஒரு காரியமாக இருந்துன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் வேண்டுகிற நாள், இன்றைக்கு மரியாளை நோக்கி நீங்கள் கேட்கிற நாள். நீங்கள் கேட்டால், வேண்டினால் மரியாள் தருவாள் என்பதனை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, இப்படி அன்னை மரியாளுடைய காட்சிகள் இன்றைக்கும் நற்செய்தி அறிவிக்கிறது. இந்த நற்செய்தி அறிவிப்பிலே நாமும் அன்னை மரியாளை நோக்கி நிற்கிறோம். அன்னை மரியாள் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார், நம்ம எல்லோரையும் வழிநடத்த இருக்கிறார், நமக்கான ஆசீர்வாதங்களை இறைவனிடத்திலிருந்து பெற்றுத் தருவதற்காக இருக்கிறார். நீ பாருங்க, இயேசுகிட்ட போய் இந்த வீட்டில் ரசம் தீந்து போச்சு, அவ்வளோதான், இந்த வீட்டில் இந்த பிள்ளை கஷ்டப்படுறப்பா, இந்த வீட்டில் பணம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, இந்த வீட்டில் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறாங்கப்பா, இந்த வீட்டில் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வர மாட்டேங்கு, இந்த வீட்டில் இந்த அம்மா அப்பா எவ்வளோ சொன்னாலும் இந்த பிள்ளை சொன்னோடி கேட்க மாட்டேங்கு, இந்த வீட்டில் இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது யார்? மரியாள் சொல்லுவாள். நீங்கள் சொல்கிறத யார் சொல்லுவா? மரியாள் சொல்லுவாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை மாதாவிடத்தில் சொன்னார். மாதா அதை இயேசுவிடத்தில் சொல்லுகிற போது இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? எனக்கு நேரம் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லித்தான் பார்க்க இந்த பிள்ளைகள் சொல்லி கேட்கலை, நான் பேசித்தான் பார்க்க இது நடக்கலை, நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
இங்கே பாரு, அவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சிட்டா எல்லாம் நடந்துடும், எல்லாம் சாத்தியமாயும், எல்லாமே அற்புதமாய் மாறும் என்று மரியாள் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, லூர்து நகரில் காட்சி கொடுத்த அந்த தாயினுடைய அதே காட்சி நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. நம்ம ஆசைப்படலாம், லூர்து நகருக்கே போயிட்டு வந்துடலாம்னு ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு இடம் இங்கேயே இருக்கிறது. நாம் தொடங்குவோம். இந்த நாளில் பெறுகிற ஆசிரியர் எல்லா நாளும் தொடரட்டும். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித லூர்து அன்னையினுடைய திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு தந்தருளினார். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் தம்மையும் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் வினாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதரென்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைபிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊர் ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆமேன். கிறிஸ்துவின் பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடனே சப்பரம் மந்திரிக்கப்படும். சப்பரம் மந்திரித்து நம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் ஜெபமாலை சொல்லப்படும். ஜெபமாலை சொல்லி முடித்து வந்தவுடனே பிரார்த்தனையுடைய நிறைவில் நற்கருணை ஆசிர். ஆகவே இந்த நிகழ்வுகள் இப்படியாக அமையவிருக்கிறது. ஆகவே எல்லோரும் கலந்து கொள்ள இன்று அன்னையினுடைய திருநாளை முன்னிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. ஆகவே கொஞ்சம் நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபமாலை ஒரு 20 நிமிஷம் இருக்கும். பிரார்த்தனை எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். சரிதானா? அதனால் எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி நற்கருணை ஆசிர் எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் முடிந்த பிறகு
உங்களுக்கு இரவு உணவு சவேரியார் பக்தர் ஒருவர், பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் உங்களுக்கு வழங்குகிறார். ஆகவே அனைவரும் இந்த விருந்திலும் நீங்கள் கலந்து கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரங்களை தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாயான புனித லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெறவுமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறுகிற நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்புமாக. ஆண்டவரே, உமது அன்னையாகிய புனித லூர்து அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய இருக்கக்கூடிய இந்த சப்பரத்தை ஆசிர்வதியும். இது பவனி வருகிற இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக, முது உண்மையின் ஒளி வீசுவதாக. அன்னையினுடைய புகழை போற்றி புகழ்ந்து வேண்டுகிற பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசி பெறுவார்களாக. நோயுற்றவர்கள் குணமடைவார்களாக. தேவையில் உள்ளவர்கள் அந்த தேவைகளை பெற்றுக்கொள்வார்களாக. மன்றாடுவோருக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக. அன்னையினுடைய திருமுகத்தை உற்று பார்த்து கேட்கிற எல்லா ஜெபமும் இந்த நாளில் நிறைவேறுவதாக. பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் இந்த நாளிலே கொண்டாடப்படுகிற இந்த விழாவினுடைய மகிழ்ச்சி நிறைவு எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் நிரம்ப கிடைப்பதாக. அந்த லூர்து நகரில் இருக்கக்கூடிய அந்த நீரூற்றினுடைய வளமை செழுமை எங்களுக்கு இந்த நாளில் இறைவார்த்தையின் வழியாக கிடைப்பதாக. என் பிள்ளைகள் நிறைந்த நல்ல ஆசீர்வாதங்களை பெற இந்த பவனி எங்களுக்கு உதவுவதாக. பக்தி உணர்வோடும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் முழுமையாக இதில் கலந்து கொண்டு என்ன வேண்டுகிறோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய உள்ளத்தை உமது பக்கமாய் திருப்பும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு தந்தையே, ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க சொல்லுவோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த இல்லாமல் பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் பவத்து அச்சிஷ்ட கன்னி மரியாண்டு வந்து பிறந்தார். போன்று பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கிய 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு இழந்துள்ள எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடக்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். அச்சுசவரின் சமுனாபுரோஜனத்தை நம்புகின்றேன். பாவ பொருட்களை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. கோயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதலாவது தீவ ரகசியம். இயேசுநாத சாமி மரித்த 3ஆம் நாள் உயிர் தந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போய் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது தெய்வ ரகசியம், இயேசுநாதர் விண்ணுலகிற்கு ஆரோகணமானதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போய் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது தெய்வ ரகசியம், தேவ மாதா பேரும் அப்போஸ்தலர் விரலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது தேவ ரகசியம், தேவமாதா தமது ஆத்ம சரீரத்தோடு பரலோகத்துக்கு எழுந்தருளி போனதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள்
ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரை விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஐந்தாவது தேவ ரகசியம், தேவமாதா விண்ணக மன்னக அரசியாக மொழி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக
எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓய இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரலும், எல்லோரையும் விண்ணுலக பாதைகள் நடத்தியறலும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அது எதிரான அச்சிஷ்ட மிக்கேலே, தேவதொருளான அச்சிஷ்ட கபிரியலே, ரஃபேலே, அப்போஸ்தலரான அச்சிஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, சகல அச்சிஷ்டவர்களே, நாங்கள் எத்தனை பேரும் பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட அந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் சோஸ்தரை ஒன்றாக கூட்டி அச்சிஷ்ட தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். பரிசுத்த பாப்பானவரின் சுகித கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பாவிகள் மனம் திரும்படியாகவும் உத்தரிக்க சில ஆத்மாக நித்தலைப்பாட்சிக்காகவும் யார் நினையாத ஆன்மாக நித்தலைப்பாட்சிக்காகவும் வியாதியத்திற்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும்,
என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நமது மத்தியில் எழுந்தருளியிருக்கிறார். எனவே நம்முடைய கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். திருப்பலி, மறையுரை, ஆண்டவருடைய உடல் இரத்த பகிர்வு, அதனைத் தொடர்ந்து ஜெபமாலை, சப்பர பவனி, பிரார்த்தனை என்று இந்த நாள் முழுக்க இந்த மாலை பொழுதில் இறைவனுடைய அன்பை உணரும் பொருட்டு பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு வந்தோம். இதோ இந்த இறுதி வேளையில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுத்துக் கொள்வோம். ஒரு நாளைக்கு நாம் தினமும் சாப்பிட்டால் மட்டுமே நாம் மற்ற வேலைகளை செய்ய முடியும். அதுபோல தினமும் ஜெபித்தால் மட்டுமே நம்முடைய ஆன்மாவிற்கான உணவு கிடைக்கிறது. உணவு உண்டால் உடலுக்கான உணவு கிடைத்து விடுகிறது, பலம் கிடைத்து விடுகிறது. ஜெபம் செய்தால் நம்முடைய ஆன்மாவிற்கான பலம் கிடைக்கிறது. நம்முடைய ஆன்ம பலமே எல்லா பலத்திற்குமான அடிப்படை. சிலருடைய செல்போனை 2 நாள் 3 நாள் கழித்து நாம் சார்ஜ் பண்ணால் போதும். ஆனால் சிலருக்கு தினமும் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இறைவனிலும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். தினமும் ஜெபித்தால்தான் நம்முடைய பேட்டரி வேலை செய்யும், செல்போன் வேலை செய்யும், நம்முடைய அன்றாட வாழ்வும் வேலை செய்யும். 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஜெபிக்கிற அளவுக்கு இருந்தால் தொடர்ந்து நம்ம இறைவனோடு இருந்துக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். அதனால் இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். இந்த நாளுக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். லூர்து அன்னையின் திருவிழாவான இந்த நாளில் உமது திருத்தாயினுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறோம். உமக்கு மகிமை சேர்க்கிற இந்த காரியங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித பெருநத்தத்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். வீட்டை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு விளக்குமாறு போல ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக, அன்னையினுடைய அருளை சொல்வதற்கான கருவியாக பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதான் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோல ஆண்டவரே, என்னை உம்முடைய கருவியாக பயன்படுத்தும். உமது நற்செய்தி அறிவிப்பதற்கான கருவியாக பயன்படுத்தும். உமது அன்பை சொல்வதற்கான கருவியாக பயன்படுத்தும். உமது மன்னிப்பை கொடுப்பதற்கான கருவியாக பயன்படுத்தும். உமது இரக்கத்தை கொடுப்பதற்கான கருவியாக பயன்படுத்தும். உமது அமைதியை மக்களுக்கு வழங்குகிற கருவியாக என்னை பயன்படுத்தும். இதோ எங்களுடைய குடும்பத்திலே அன்பு, அமைதி, சமாதானம், இரக்கம், மன்னிப்பு போன்ற நற்பண்புகளை கொடுக்கிற கருவியாக எங்கள் எல்லோரையும் மாற்றுவீராக. இந்த நாளில் அன்னை மரியாளிடத்தில் விளங்கிய அற்புதமான குணங்கள், அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் கிடைப்பதாக. எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதி. நற்கருணையில் வீற்றிருந்து உம்மை தொட வேண்டும் என்று விரும்பிய எல்லா பிள்ளைகளையும் குணமாக்கினீரே. இதோ லூர்து நகரிலே நீர் உம்முடைய பிரசன்னத்தால் எல்லா மக்களையும் தொட்டு குணப்படுத்தியது போல இந்த நாளிலும் இந்த பவனியிலே பங்கேற்று கொண்டு ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களிலும் அமைதியை தார், சமாதானத்தை தார், நல்ல சுகத்தை தார். இந்த நாளிலே ஆரோக்கியமான உடல்நிலையை தார். ஆண்டவரே, எல்லாம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கை வலிக்கிறது, வயிற்றிலே கட்டி இருக்கிறது, கண்களிலே வலி இருக்கிறது, கைகளிலே வலி இருக்கிறது. நான் என்னுடைய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வேளையிலே இப்படியே போனால் நான் என்ன செய்வேன் என்று கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே தொட்டு குணமாக்குவீராக. இதோ அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்று சொன்ன அந்த பெண் போல இந்த நாளில் அவர்கள் தொடுவார்களாக. அவர்கள் எல்லோரும் தொடப்படுவார்களாக. உமது ஆசீர்வாதத்தால் தொடப்படுவார்களாக. உமது கருணையினால் தொடப்படுவார்களாக. உமது இரக்கத்தால் தொடப்படுவார்களாக. எல்லா பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குவீராக. ஆண்டவரே,
இந்த குடும்பத்திலே திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள், எத்தனையோ ஆண்டுகளாக திருமணம் முடித்திருக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக செய்வீராக என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த குடும்பத்தில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் குடும்பத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பலன் ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம். அப்படியாக அந்த குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வேலை வாய்ப்புக்காக மன்றாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னுடைய மகன், என்னுடைய மகள் நன்றாக படித்து எதிர்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றியடைந்து விட்டது, உம்மை நோக்கி மன்றாடிய காரியம் வெற்றியடைந்து விட்டது என்று சொல்லி ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஏறெடுக்கிற எல்லா குடும்பங்களையும், எல்லா பெற்றோரையும், அவருடைய ஜெபங்களை மீதாமை ஏறெடுத்துக் கொள்வீராக. எல்லா நிலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பல குடும்பங்களிலே திருமண காரியங்கள் கைகூடி வராமல், இதோ வயது ஆகிக்கொண்டிருக்கிறது, மகனுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, மகளுக்கு திருமண வயது வந்துவிட்டது, ஆனால் நல்ல வரன் அமையவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் ஒரு இரக்கம், ஒரு தயவு எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்க செய்வீராக. இதனால் அவர்கள் நலம் பெறுவார்களாக, வாழ்வடைவார்களாக. இதோ மடியில் வைத்து தாளாட்டப்படுவார்களாக, மார்பில் அணைத்துக் கொள்ளப்படுவார்களாக. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஜெபிக்கிற எல்லா உதடுகளையும் ஏறெடுத்து பார்ப்பீராக. இந்த ஒரு பொழுது, இந்த ஒரே ஒரு நாள், இந்த நேரத்தில் எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும், இதை தந்தால் மட்டுமே உம்மை போக விடுவேன் என்று சொல்லி யாக்கோபு மற்போரிட்டார், ஜெபித்தார், கண்ணீரோடு கூட ஜெபித்தார். என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை போகவே விட மாட்டேன் என்று சொன்னார். அதுபோல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்காமல் எனக்கு யார் உண்டு? நீர் எனக்கு இதை தராமல் யார் தருவார்? ஆண்டவரே, வாழ்வதன் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரார். தேவைகளை சந்தியும், குடும்பங்களில் அமைதி சமாதானத்தை தாரும், எதிர்கால வாழ்வை நீ நம்மை பலப்படுத்தும். வெளியூர்களில் வெளிநாடுகளில் பயணப்பட்டு உழைக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு வாழ்வார்களாக, நிம்மதியாக வாழ்வார்களாக. அருகாமையில் வாழுகிற எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தில் இருப்பார்களாக, அன்பில் இணைத்திருப்பார்களாக. இவர்களை பார்க்கிற பிள்ளைகள் இந்த குடும்பத்திற்கு உதவுவார்களாக. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் என்று சொல்லி ஒருவரை அன்பு பாராட்டுவார்களாக. நாளிலே, இந்த பவனியிலே, இந்த ஜெபத்திலே, அன்னையினுடைய திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும், எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதி
வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேல் நாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.